Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி உயிரிழந்த நிலையில் ஆடு படுகாயம் அடைந்துள்ளதால் பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். காந்தி கணவாயில் மேய்ச்சலுக்காக சென்ற ஒரு ஆட்டை அப்பகுதியில் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று தாக்கியது. ஆட்டின் அலறல் கேட்டு மக்கள் விரைந்து வந்ததால் சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. ஏற்கனவே அனுப்பு பகுதியில் தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டியை சிறுத்தை கொன்றதால் அப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். எனவே அட்டகாசம் செய்யும் சிறுத்தையை வனப்பகுதி விரட்ட தீய சக்தி ஆட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப இந்த சிறுத்தை தொல்லை போராட்டம் ஜாஸ்தி. இதோட 5 மாடு பிடிச்சிக்குது. 2 மாடு 3 ஆடு, இதோட 3ஆவது ஆடு. இந்த மாதிரி 3 ஆடை பிடிச்சிச்சு. நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பிழைக்கிறது, நாங்கள் ஆடு மாடு வச்சு தான் பிழைக்கிறோம். இந்த ஊரில் மழை இல்லை, மாறி இல்லை, பயிர் இல்லை, பச்சை இல்லை. நாங்கள் வச்சு தான் நாங்கள் கஞ்சி குடிக்கணும். இதே இல்லைன்னா நாங்கள் எந்த வகையில் சார் வாழ்றது? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கிய பசுமாட்டை காப்பாற்ற சென்ற மூதாட்டியும் பலியான சோகம் அரங்கேறியுள்ளது. கிளாமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 70 வயது மூதாட்டி மனோர்மணி. இவர் தனது பசுமாட்டை தனது வீட்டருகே மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் தாழ்வாக தொங்கிய மின்வயர் மாட்டின் மீது பட்டு மின்சாரம் பாய்ந்தது. அதனை காப்பாற்றச் சென்ற மூதாட்டி மீதும் மின்சாரம் பாய்ந்து இருவரும் துடிதுடித்து இறந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் மின் கட்டணத்தை உயர்த்தி சுருண்ட தெரிந்த அரசுக்கு இதையெல்லாம் சரி செய்ய தெரியாதா என ஆவேசமாக கேட்கின்றனர். நெல்லை வள்ளியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் அரசு பேருந்து ஆம்புலன்ஸ் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் 108 ஆம்புலன்ஸ் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் இல்லை என்றாலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். விபத்து காரணமாக வள்ளியூர் திருச்செந்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் திறனற்ற அரசு வாகனங்களை முறையாக பராமரிக்காததாலேயே இத்தகைய விபத்துக்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை தாக்கி இளைஞர் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடக்காடு அரையட்டி கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது தேயிலை செடிகளுக்கு நடுவே மறைந்திருந்த சிறுத்தை எதிர்பாராத விதமாக சதீஷை அடித்து கொன்றது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் விடியா அமைச்சர் பொன்முடியின் வனத்துறை அலட்சியத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிறுத்தையை காட்டிற்குள் விரட்ட கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தொடங்கப்பட்டது. நம்பிப்பட்டியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. அதனை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். அரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பொன்மலர் பசுபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தீய சக்தி அரசு பேரூராட்சிகளின் எண்ணிக்கையை குறைத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேப்பமூடு சந்திப்பில் நடைபெற்ற மனித சங்கிலியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்தில் 490 பேரூராட்சிகளை 700ஆக உயர்த்துவதாக சட்டசபையில் திமுக அரசு அறிவித்ததை சுட்டிக்காட்டினார். இதை கண்ட பொதுமக்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது திமுக அரசின் வாடிக்கைதானே என குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்ல போதிய பேருந்து இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதிப்படுகின்றனர். பண்பொலி சாலை காசி தர்மம் அருகே அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுமார் 1500 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு கடையநல்லூரில் போதிய அரசு பேருந்து வசதி இல்லை. குறைந்த அளவு இயக்கப்படும் பேருந்துகளில் அவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். இதை தவிர்க்க ஆட்டோவில் அதிக கட்டணம் செலுத்தி நெருக்கடியாக அமர்ந்து பயணிக்க வேண்டிய அவலம் உள்ளதாக சுட்டிக்காட்டிய மாணவிகள் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினர்.